அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Celebrate this festive season with Adyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய நிறுவனர் திரு பழக்கருப்பை அணிந்திருக்கிறார். பேசலாம். ஐயா வணக்கம். நேற்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு விஷயம் வந்திருக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஒரு வழக்கில் நீங்கள் அமைச்சராகிறதுக்கு அவர் அந்த தீர்ப்பில் சில வார்த்தைகளை நீதிபதி பயன்படுத்தியிருந்தார். அந்த வார்த்தைகளை நீக்கணும். அதே மாதிரி அமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு தடுக்கிறது அரசியலமைப்பு சட்ட உரிமைகளை தடுக்கிற மாதிரி என்ன வார்த்தையை பயன்படுத்தி அவர் சொன்ன சில வார்த்தைகளை தீர்ப்புல இருந்து எடுக்கணும். அமைச்சராகிறது தொடர்பான சில வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தீர்ப்புல இருந்து எடுக்கணும். அமைச்சராகிறதுல இருந்து என்னை தடுக்கிறது அரசியலமைப்பு சட்ட உரிமைகளை தடுக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற கோரிக்கையோட போயிருக்கிறார் சொல்லி இருக்கிறார். அது ஒப்புக்கொள்ளவில்லை கோர்ட். கோர்ட் ஒத்துக்கல. கோர்ட் ஒப்புக்கொள்ளவில்லை. அரசியல் சாசனப்படி உன்னுடைய குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டு நீ உள்ளே போகின்ற காலம் வரையிலும் நீ மந்திரியாக இருப்பதற்கு சட்டம் சாசனம் இசைவு தெரிவிக்கிறது என்று கபில் சிபல் பேசியது சரிதான். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இன்னொரு கருத்து, நீ மந்திரியாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் உள்ளே இருந்து விட்டு 1.5 ஆண்டுகள் உள்ளே இருந்து விட்டு நீயே நான் லஞ்சம் வாங்கினேன் திருப்பி கொடுத்து விட்டேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ரொம்ப வழக்கு எளிய வழக்கு அது. ஏனென்றால் இவரே ஒப்புக்கொண்டு விட்டார். நான் வாங்கியது உண்மை, திருப்பி கொடுத்து விட்டேன், ஆகவே என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது நம்முடைய உயர்நீதிமன்றம் ஒரு விடுதலை செய்தது. அதனாலே தான் சொல்லுகிறேன், நம்முடைய நீதி அமைப்பு தே ஆர் இன்டர்பிரட்டிங் லா என்பதை தவிர, இன் தேர் ஓன் வே என்பதை தவிர, இது நீதி முழுக்க கிடைக்கின்ற இடம் நீதிமன்றம் என்று நான் நினைக்கவில்லை. நான் இதெல்லாம் வைத்து சொல்லுகிறேன். ஒரு உயர்நீதிமன்றம் விடுதலை செய்து விட்டது. அவர் தான் வாங்கி விட்டார், பிறகு திருப்பி கொடுத்து விட்டார், அவர் எதற்காக நாம் தண்டிக்க வேண்டும் என்று ஒரு உயர்நீதிமன்றம் கருதியது நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம். ஆகவே இது நிலையாக இருக்கின்ற போது நீ மந்திரியாக ஆகிவிடுவாய், ஆன பிறகு சாட்சிகளை கலைப்பாய். உன்னை எதற்காக நான் அந்த இடத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் கேட்டது. இதற்கு கபில் சிபல் தன்னுடைய மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டார். இவர் சொன்னார், சாசனம் தருகின்ற உரிமை என்று போராட வேண்டியதானே கபில் சிபல். சாசனம் தருகின்ற உரிமை யார் சுப்ரீம் கோர்ட் எப்படி இதை மறுக்க முடியும் என்று கேட்க வேண்டியதானே. மறுப்பதற்கான காரணம் என்ன? நீ அதிகாரத்தில் உட்கார்ந்திருந்தால் உன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் எல்லா அந்த போக்குவரத்து துறை ஊழியர்கள் அவர்களை நீ அச்சுறுத்தி பொய் வாக்கு மூலம் கொடுக்க வைப்பாய். இது எல்லாம் நடக்கக்கூடியது தான். ஆகவே தான் உன்னை நாங்கள் மந்திரி பதவியில் இருக்கிறாயா சிறையில் இருக்கிறாயா என்று கேட்டோம். நீ மந்திரி பதவி வேண்டாம், வெளியே இருக்கிறேன் என்று சொல்லித்தான் வெளியே இருக்க. ஆகவே நீ வெளியே இருப்பது, மறுபடியும் பதவியை நீ அடைவது என்பது எளிதில்லை, ஒப்புக்கொள்ளாத கோர்ட் என்று சொல்லிவிட்டு கபில் சிபலும் அந்த மனுவை திரும்ப பெற்று விட்டார். அதை விட ரொம்ப பிரமாதமாக அவர்கள் சொன்னார்கள், ஒரு அயல் மாநிலத்திற்கு இந்த வழக்கை மாற்றி டே டு டே பேசிஸில் நடத்தி வெகு வேகமாக இதை முடித்து விட்டால் நீங்கள் குற்றமற்றவர் என்றால் போய் மந்திரியாக ஆகலாமே, எதற்காக நீங்கள் அதை தடுக்கிறீர்கள்? ஒரு அயல் மாநிலத்துக்கு மாற்றிட்டாலே ஒரு மந்திரி ஆகலாம்ல. கடந்த காலங்கள் அப்படி தானே நடந்திருக்கு. ஜெயலலிதா வழக்கில் அவங்க சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்தப்போ அவங்கள முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக சொல்லலை கோர்ட். அதை வேறொரு மாநிலத்துக்கு தானே மாத்துச்சு. இப்போ நம்முடைய சட்ட அமைப்பினுடைய பேஸ், குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் பேஸே என்ன இருக்குன்னா, ஜெயில் இஸ் ஆப்ஷன், பெயில் இஸ் a ரூல் அப்படின்னு தான் இருக்கு. அதை ஒப்புக்கொண்டு தயங்குகிறார்கள். நம்முடைய சொந்த நீதிமன்றமாக இருந்தால்தான், ஜட்ஜி நம்முடைய ஆளாக இல்லாவிட்டாலும் ப்ராசிக்யூட்டர் நம்முடைய ஆளாக இருக்கிற காரணத்தினால் வழக்கை உழட்டலாம், தள்ளிக்கொண்டே போகலாம். 2000 சாட்சிகளை போட்டபோது உயர்நீதிமன்றம் கேட்டது 20 ஆண்டுகளுக்கு வழக்கு நடத்துவதனுடைய நோக்கமா என்று கேட்டது. எங்கேயாவது உலகத்தில் எவனெல்லாம் குற்றம் சுமத்தினானோ அவனையெல்லாம் சாட்சியாக ஆக்கினார்கள். எதனால் என்றால் அரசாங்கம் கையில் இருக்கிறது, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கையில் இருக்கிறார். கட்சிக்காரனைத்தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக போடுவது என்ற கேவலமான அவதூறான ஒரு முறை இந்த நாட்டில் இருக்கிறது. ஆகவே நீ 2000 சாட்சிகளை போடுவாய், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மூலம் போடுவாய், இந்த 20 ஆண்டுகளுக்கு இந்த வழக்கை விசாரிப்பாய், நீ தண்டிக்கப்பட ஒப்புக்கொள்ள மாட்டாய் இந்த நாட்டிலே. அதனாலே தான் சொல்லுகிறேன், பிஜேபி கொண்டு வந்த சட்டங்களிலெல்லாம் மிகச்சிறந்த சட்டம் 31வது நாள் அவன் மந்திரியாக இருந்து சிறையில் இருப்பானே, ஆனால் மந்திரி பதவியை அவன் இழக்க வேண்டும் என்று சொல்வது சரியானது தானா என்கின்ற கேள்விக்கு நான் தினமணியில் பதில் எழுதினேன். இல்லை, அது எப்படி சரியாகும்? சரியானது தானா என்பதற்கு நான் பதில் எழுதினேன். 75 ஆண்டுகளாக குற்றவாளிகளை உங்களால் மந்திரி பதவிகளிலேயே வைத்துக்கொள்ள முடிகிறதே தவிர தண்டிக்க முடியவில்லை என்கின்ற போது உங்களுடைய சாசனம் போதுமானதாக இல்லை, உங்களுடைய குற்றவியல் சட்டம் போதுமானதாக இல்லை. ஆகவே இத்தகைய அதிரடியான ஒரு முறையின் மூலம் அவன் மந்திரியாக இருந்து கொண்டு கோப்புகளை கவனிப்பான், முதலமைச்சராக இருந்து கொண்டு நாடாளுவான், அவன் எல்லா வேலைகளையும் அவன் அங்கிருந்து செய்வான் என்று சொன்னால், இந்த கேடுகட்ட முறையை ஒழிப்பதற்கு பாம்பினுடைய நச்சுப்பல்லை பிடுங்கி விடுவது போல அவனை நாம் சிறைக்கு போக வைத்தால் சிறைக்கு போய்விட்டு திரும்ப மந்திரி ஆகிறான்.
பொன்முடி எத்தனை தடவை சிறைக்கு போய்விட்டு நிறுத்தி வைத்திருக்கிறார். செந்தில் பாலாஜி சிறைக்கு போய்விட்டு ஒரு சிதம்பரம் 100 நாள் சிறையில் இருந்து விட்டு வந்து அவர் எப்பொழுதும் போல இருக்கிறார். வழக்குகள் 30 ஆண்டுகளுக்கு நடக்கின்றன. வாழ்நாளைக்குள் இது முடிவதில்லை. இந்த நீதிமன்றத்தில் உள்ள குறைகளை நான் தினமணியில் எழுதினேன். 30 ஆண்டுகளுக்கு நடக்கும். நீ கீழ் நீதிமன்றத்திலிருந்து, அமெரிக்காவில் அப்படியெல்லாம் நடக்காது, டக்கு புக்கன்னு முடித்து விடுவான். அரசியல் சாசன வழக்கை 6 மாதத்தில் எல்லாத்தையும் நிறுத்தி வைத்து விட்டு முடித்து விடுவான். இங்கே அதெல்லாம் கிடையாது. அதனாலே உங்களுக்கு பழக்கம் இல்லை. வெள்ளைக்காரனிலிருந்து தந்த அந்த மெக்காலே தந்த முறையை இன்னும் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய நாட்டில் ஒழுக்கம் இல்லை, நேர்மை இல்லை, எல்லாமே கெட்டு போய்விட்டது. சுதந்திரத்திற்கு பாடுபட்டு நேரிய மனநிலையை பெற்றிருந்தவர்கள் ஆட்சியில் இருந்தது வரையிலும் இந்த நாட்டில் ஒரு குற்றங்கள் நடக்கவில்லை. அவர்கள் மொராஜியை, சாஸ்திரியை, ஜவஹர்லால் நேருவை, ராஜாஜியை, காமராஜரை உருவாக்கிய காலம் அது. ஏனென்றால் அவர்கள் புடம்போட்டு எடுக்கப்பட்ட தங்கம். அவர்கள் இல்லை அப்போயே ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருந்தது தானே. ரொம்ப குறைவு. ரொம்ப மினிமத்தையும் மேக்சிமத்தையும் ஒன்றாகக்கூடாது. நீங்கள் எதிலும் குணம் நாடி குற்றமும் நாடி என்பது அது எல்லாம் இருக்கும் என்பதனால் சொல்லப்பட்டதுக்கு திருக்குறள் தான். அது ரொம்ப மினிமமாக இருந்தது. முதலமைச்சர்கள் சிறைக்கு போவது, மந்திரிகள் சிறைக்கு போவது ஒன்றை காட்டுங்கள். நீங்கள் எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க சொல்றீங்க இந்தியாவினுடைய நீதித்துறை அமைப்பை பத்தி குறை சொல்றீங்க, இதுல வந்து குறை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா 31 நாள் ஒருத்தர் ஜெயில இருந்தா பதவி விட்டு தூக்கிடலாம்னா, தனக்கு ஆகாத ஒருத்தரை 31 நாள் ஜெயில வச்சு பதவியில இருந்து தூக்க முடியும். சரியா எல்லாம் ஒரு பகுதியை மட்டும் பார்க்காதீர்கள். 75 ஆண்டுகளாக நடத்திய முறையில் ஒவ்வொருவனும் மந்திரியாக சிறைக்குள்ளே இருந்து கொண்டு கோப்புகளை நடத்துவது, முதலமைச்சர்களாக நாடாள்வது என்று சொன்னால் இதை விட கேவலமான முறை எதுவும் இல்லை. உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற சட்டம் அவர்களை தண்டித்து வெளியேற்ற முடியாது என்று சொன்னால் அது வலுவலுவென்று இருக்கிறது. இப்படியே நடந்து கொண்டே போகிறது. அந்த டில்லி முதலமைச்சரை நீக்க முடியாது, செந்தில் பாலாஜியை நீக்க முடியாது. எந்த மந்திரி குற்றம் இல்லாத மந்திரி? பொன்முடி, இவர் மேல் குற்றம் இருக்கிறது. நம்ம நிதியமைச்சராக இருக்கிறாரு தங்கம் தென்னரசு, அவர் மேல், KKSSR மேல், திமுகவிலே பட்டியல் போட்டால் உங்களுக்கு நேரம் அதிகமாக எடுக்கும். என்னுடைய எல்லா கட்சிகளும் இருக்கிறது. ஆகவே நான் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இருக்கிறது என்று சொல்லவில்லை. இப்பொழுது ஆளுகின்ற காரணத்தினால் அதை பற்றி நேரடியாக பேசுகிறோம். எல்லா இடத்திலையும் நீக்குவதற்கு தானே சட்டம். இல்லை குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் திமுகவுக்கு என்று போட்டிருக்கிறார்கள். இல்ல இப்போ பாஜக இருந்து எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? 5 ஆண்டுகள்ல பாருங்க, பாஜக எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? நான் ஒன்று சொல்றேன். எதிர்த்தரப்பு எப்பவும் வைக்கிற வாதத்தை தான் நீங்களும் வைக்கிறீர்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், பிஜேபியும் உள்ளடக்கியது தான் இது. பிஜேபி ஆட்சியை விட்டு இறங்குகின்ற போது பிஜேபி ஆளாத இடங்களில் அவர்களெல்லாம் சிறைக்கு போய்விடுவார்கள். பிரதம மந்திரியை ஆட்சியை விட்டு கீழே இறங்கிவிட்டால் அடுத்து வருகிற பிரதம மந்திரி இவர் மீது வழக்கு போடுவார். இதெல்லாம் நடக்கும். ஆக தன்னை உட்படுத்திக் கொள்வதே நாம் நான் ஒன்று சொல்லுகிறேன், நியாயப்படுத்தவில்லை. நான் என் நடைமுறைக்கு ஏற்றவாறு சட்டங்கள் மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்று சொல்கிறேன். சட்டத்தில் எதுவும் சிறந்ததும் இல்லை, எதுவும் மோசமானதும் இல்லை. உங்களால் 75 ஆண்டுகளாக எந்த மந்திரியையும் ஊழலிலிருந்து தடுக்க முடியவில்லை. எல்லா கட்சிகளிலும் எல்லா மந்திரிகளும் பிஜேபி உட்பட ஊழல் செய்கிறார்கள். இந்த சட்டம் பிஜேபியையும் உள்ளடக்கியது, பிரதம மந்திரியும் உள்ளடக்கியது. இந்த குற்றங்கள் இருக்குமானால் எங்கள் ஆட்சி மாற்றம் என்பது மிக எளிதாக நடந்துவிடும். என்ன, ஒரு முறை கருணாநிதி ஒரு ஆள் தான் வென்றார், ஒரு முறை அம்மா 2 இடத்திலும் தோற்றார்கள். இதெல்லாம் நடக்கக்கூடியது தான். நடக்கின்ற போது நாளைக்கு பிஜேபியை நீ தண்டி. ஆகவே நாம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நாளைக்கு நமக்கு எதிராகவும் மாறும் என்று அவன் அஞ்சவில்லை. நாம் தயாராக இருப்போம். தப்பு செய்தவன் எவனாக இருந்தாலும் போகட்டும் என்ற சட்டம் தான் அது. அப்படி வருகின்ற போது அவனை தண்டி. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இதை அகற்ற முடியவில்லை. பாம்பினுடைய நச்சுப்பல் பதவியில் இருக்கிறது, சிறையில் வைப்பதில் இல்லை. சிறைக்கு போய்விட்டு வந்து விடுகிறான், பிறகு மந்திரியாக தொடர்கிறான். ஆக பாம்பினுடைய நச்சுப்பல் எது என்றால் பதவி. ஆகவே இந்த பதவியை பிடுங்குவதற்கு மோடி சிந்தித்தார். எதன் மூலம் இந்த ஊழலை ஒழிக்க முடியவில்லை, எதன் மூலம் இந்த நாசகாரமான அரசு முறையை மாற்ற முடியவில்லை என்பதற்கு அவர் கண்டறிந்த காரணம். இதுக்கு நீ மாற்று சொல்ல. நீ எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு மூத்த அரசியல்வாதி, எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு சந்தேகம். கடந்த ஒரு 5 ஆண்டுகளை மட்டும் எடுத்துக்குவோம். கடந்த 5 ஆண்டுகள்ல ஊழல் குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்ட பாஜகவினர் யாரையாவது நம்மளால காட்ட முடியுமா? இல்லன்னா மாற்று கட்சிகளை இருந்துட்டு ஊழல் பண்ணாங்கன்னு குற்றம் சாட்டப்பட்டு பாஜகவுக்கு போனதுக்கு பிறகு அவங்க மேல உள்ள வழக்குகள் கைவிடப்பட்டதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கெல்லாம் இந்த சட்டம் ஒரு ஆயுதம் ஆயிடாதா? இல்ல, நான் சொல்றேன், பிஜேபி உத்தமமான கட்சி என்பது என்னுடைய வாதம் அல்ல. இந்த சட்டம் நாளைக்கு எதிர்கட்சியாக மாறுகின்ற போது பிஜேபி உத்தமமான கட்சி இல்லைன்னா இந்த சட்டம் எப்படி உத்தமமான சட்டமா இருக்கும்? இல்ல சட்டம் பொதுவானது தானே எல்லாருக்கும். சட்டத்தை அமல்படுத்துற இடத்துல அவங்கள இருக்காங்க.
இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி திருப்பி நீங்க அங்கே போறீங்க. நாளைக்கு பாஜக மேலேயும் அந்த சட்டம் தவறா பயன்படுத்த கூடாதுன்னு நான் சொல்றேன். இல்ல, யார் மேலேயும் பயன்படுத்தப்படும். ஏனென்றால் உங்களுடைய தவறா பயன்படுத்துவது என்பது காந்தி நாடாண்டா தான் நடக்கும். ஆகவே எப்பவும் சட்டம் என்பது இருப்பதற்குள் நெருக்கடி கொடுப்பதற்கு தான் உங்களுடைய சட்டம் பயன்படும். உங்களுடைய சட்ட முறையே சரியில்லை. நான் சொல்கிறேன், அறமான சிந்தனை, அற சிந்தனையுடையவன் ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு சட்டங்கள் தேவையில்லை. மொரார்ஜி தேசாய் முறை சொன்னார், மெக்காலே எழுதிய கிரிமினல் கோடு, இந்தியன் பீனல் கோடு, இதை நீங்கள் கிழித்தெறிந்து விட்டாலும் என்னால் பிழை செய்ய முடியாது என்று சொன்னார். நினைச்சு பார்க்க முடியுமா உங்களால்? இந்த மாதிரி எத்தனை மனிதர்கள் கிடைப்பார்கள்? அவர்கள் யாரால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள்? அது போகட்டும், சட்டம் என்பது இப்படி தான் இருக்கும். இந்த சட்டம் திமுக அதிமுக காரன் மேலே வழக்கு போடுது. இந்த திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியில் ஈரலை சிறுநீரகத்தை பறித்து விட்டு அவன் பென்ஸ்கார் நான் எப்படி வாங்க முடியும் என்று வெளிப்படையாக சொல்லுகிறான் அந்த மனிதன். நீ ஏண்டா இந்த மாதிரி சிறுநீரகத்தை களவாடி ஏழை மக்களிடமிருந்து பறித்து இப்படி செய்கிறீர்களே என்று கேட்டால் பென்ஸ்கார் எப்படி வாங்குவது என்று சொல்லுகிறான். இந்த மாதிரி மனிதர்களை விட்டு வைத்திருக்கிறது இந்த அரசு. இந்த அரசில் எந்த அரசும் தன்னுடைய ஆட்களை அப்படி தான் வைத்திருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ராஜாஜி தான் இதற்கெல்லாம் எக்ஸப்ஷன். அவர் யாரையும் பொறுக்க மாட்டார், வெளியே போடன்னு சொல்லுவார். வைத்திருக்கிறது வைத்துக் கொள்ளுங்க. மாற்று கட்சி வரும்ல, வந்திருக்குல்ல, துரைமுருகன் மீது போடப்பட்ட வழக்கு திமுக ஆட்சியில் தான் தொலைதொலக்கு அடிக்கப்படுகிறது. மீண்டும் இப்பொழுது இந்த ஆட்சியில் தொலைதொலத்தில் இருக்கிறது. மாற்று கட்சியில் அது மீண்டும் தண்டனைக்கு உள்ளாகிறது, மறுபடியும் நடத்தப்படுகிறது. ஆக உங்களுடைய ஆட்சியில் மட்டும்தானே செய்ய முடியும். இதை பெரிதாக சொல்லியாவது இந்த சட்டமுறைக்கு வேறு மாற்று கிடையாது. இந்த சட்டம் ஒரு மோசமான சட்டமுறை. ஆகவே எப்பொழுது ஆளுங்கட்சிக்காரனுடைய கையில் போலீஸை கொடுத்து, ஆளுங்கட்சிக்காரனுடைய கையில் போலீஸ் இண்டிபெண்டாக இல்லை, எப்பொழுது ஆளுங்கட்சிக்காரனுடைய கையிலே சர்க்கார் வக்கீலை நியமிக்கிற அதிகாரத்தை நீங்கள் கொடுத்தீர்களோ, ஒரு காலத்திலும் இவர்கள் 2 பேரும் தான் வழக்கை பதிவு செய்ய வேண்டியவர்கள், இவர்கள் தான் நடத்த வேண்டியவர்கள். ஆகவே நீதிப்படி நடத்த மாட்டார்கள். மாற்றுக் கட்சியிலே தான் இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். பிஜேபி மாற்றுக் கட்சி வருகின்ற போது தான் இந்த சட்ட அமைப்புப்படி தண்டிக்கப்பட வேண்டும். என்னுடைய கருத்து, அறமான மனிதனை ஆள வேண்டும் என்பதுதான். அது நடக்கக்கூடிய ஒன்றில்லை. ஆகவே பிஜேபி அடுத்த முறை தண்டிக்கப்படட்டும், இவன் இந்த முறை தண்டிக்கப்படட்டும். யாரோ ஒருவன் இன்னொரு எதிரியால் தண்டிக்கப்படுகின்ற போது நாம் ஆட்சி மாறுகிற போது தண்டிக்கப்படுவோம் என்ற அச்சமாக அவனுக்கு ஏற்படும். ஆகவே 31வது நாள் அவனுடைய பதவியை பிடுங்கிவிட்டால் நச்சுப்பல் பிடுங்கப்பட்டுவிடும். இவன் வெளியே திரிவதை செந்தில் பாலாஜி உயிரற்ற பிணம் போல் தெரிகிறார். ஏன்? மந்திரி பதவி இல்லை, சிறையில் இருக்கிறது எனக்கு அச்சம் இல்லை. சிறையில் கூட அவர் மந்திரியாக இருப்பார். கெஜ்ரிவால் சிறையிலே கூட மந்திரியாக இருப்பார், கோப்புகளை பார்ப்பார். அதனாலே தான் சொல்கிறேன், நான் ஒருவன் தான். இந்த பிஜேபி காரனுக்கு இதை சொல்ல தெரியவில்லை, நான் தான் சொல்கிறேன். நான் பிஜேபி காரனுக்கு எதிரானவன், சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவன் இல்லை. இந்துத்துவா என்கின்ற சொல்லே எனக்கு இட் இஸ் அலர்ஜிக் டு மீ. மனிதர்களை மதமாக பார்க்கக்கூடாது என்று காந்தியிடம் கற்றுக்கொண்டவன் நான். அது வேறு இருக்கட்டும். ஆகவே இதை தவிர வேறு வழி இல்லை. ஏதாவது ஒரு முறையிலே இந்த முறையை மாற்ற வேண்டும். இன்னொரு சட்டத்தை செய், அது சரியில்லை என்றால் அப்புறம் மாற்றுவோம். நீ எதற்காக எதிர்கட்சிக்காரன் பூராவும் அந்த குழுவுக்கு போக மாட்டேங்கிற ஒரு கூட்டுக்குழு வைக்கிறார்கள். அதில் யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன்ஸ் என்று சொன்னால் இவன் ராகுல் போக மாட்டான், ஸ்டாலின் போக மாட்டான். இல்லை, எல்லா எதிர்கட்சியும் எதிர்க்கின்றன. மம்தா பெரிய ஊழல், ஸ்டாலின் பெரிய ஊழல், காங்கிரஸ் கட்சியில் இங்கே ரேவந்த் ரெட்டி ஊழல், எல்லாரும் ஊழல். ஆகவே இந்த சட்டம் வரக்கூடாது. நாங்கள் மந்திரிகளாகவே இருந்து கொண்டு காலத்தை இல்லை சார். இப்போ நீங்க சொல்றது எனக்கு எங்க பிரச்சனை இருக்குன்னா, இதே மாதிரி தான் மம்தா கட்சியில இந்த சுவேந்த அதிகாரி ஊழல் பண்ணாருன்னு பாஜக சொல்லிச்சு. பாஜக போனதுக்கு அப்புறம் உத்தமம் ஆயிட்டார். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த சட்டம் ஆயுதமா பயன்படும் நான் சொல்றேன். உங்களால் வாங்கி கொள்ள முடியவில்லை என்றால் நான் அதை வாங்கிக்கிட்டேன் சார். நான் பேசுவது ஒன்றே ஒன்றுதான். இந்த சட்டம் ஒரு ஆயுதமா, நீங்க பேசுவதை நான் ஒப்புக்கொள்கிறேன். பிஜேபி உத்தமமான கட்சி இல்லை, மாற்று கட்சிக்காரர்களை தண்டிக்கிறது, மூடலான மனிதர்களை தன்னுடைய கட்சிக்கு இழுத்துக் கொள்கிறது. அதுக்கு இந்த சட்டம் ஒரு ஆயுதமாயிராதான் பேச விடுங்க. ஐ எம் நாட் டிஃபெண்டிங் பிஜேபி. தெரியுதா? அந்த சட்டத்தை டிஃபெண்ட் பண்றீங்க. ஐ எம் நாட் டிஃபெண்டிங் பிஜேபி. அந்த சட்டத்தை டிஃபெண்ட் பண்றேன்னா இருப்பதற்குள் என்ன வழி என்று பார்க்கணும். இருப்பதற்குள் ஆளுங்கட்சியாக இருக்கின்றவன் தன் ஆளை காப்பாற்றி கொண்டாலும் அவன் எதிர்கட்சியாக இருப்பதுதான் இயல்பு. காங்கிரஸே தோற்றுவிட்டது, 70 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸே. ஆகவே அவன் மீண்டும் தண்டிக்கப்படுவான். இருப்பதற்குள் என்ன வழி என்றுதான் நான் சொல்லுகிறேன், சிறந்த வழி என்று சொல்லவில்லை. வேற மாற்று சொல்லுவோம். இல்ல இன்னொரு சந்தேகம் இல்ல, மாற்று சொல்ல செய்ய வேண்டிய இதே பேசக்கூடாது. இல்ல இன்னொரு சந்தேகம் இருங்க, சந்தேகம் சொல்லிடுங்க. என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இதுல பயம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பயம் வர்றதுக்கு பதிலா இந்த சட்டத்தை வச்சு நம்மளை தண்டிச்சிருவாங்க. இப்ப பிஜேபிக்கு போயிட்டா நம்ம தண்டிக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. முழுவதும் எல்லாரையும் பிஜேபிக்கு இழுத்தா பிஜேபி இதை விட மோசமான கட்சி ஆயிடும். அப்படி செய்ய மாட்டாங்க. 1-2 பேர் இருப்பாங்க. அது ஐ எம் நாட் டிஃபெண்டிங் பிஜேபி. நாளைக்கு பிஜேபி டிஃபெண்டிங் தி பிஜேபி
law. அதை தவிர வேற மாற்று சொல்ல தெரியுமா பார்ப்போம். இந்தியாவில் 120 கோடி பேர் இருக்கே, இத்தனை அரசியல்வாதி இருக்கே, மாற்று சொல்ல தெரியுதா? போய் பொதுக்குழுவில் கூட்டுக்குழுவில் சொல்லு பார்ப்போம். கூட்டுக்குழுவில் சொல்லு, இதில் இன்னும் தப்பு இருக்கு. 30வது நாள் மந்திரி பதவியை இழந்து விடுவேன். இதை விட நான் சிறந்த திட்டம் சொல்றேன். தப்பானவன் தண்டிக்கப்பட வேண்டும். எப்படி தண்டிக்கப்படுறோ ராகுல் சொல்ல வேண்டியதானே, இந்த ஸ்டாலின் போய் சொல்ல வேண்டியதானே. ஒன்று சொல்ல தெரியாது, ஆனால் இது கொண்டு வரக்கூடாது. நாங்கள் எப்பொழுதும் கொழுத்து போயிருப்போம். இதுதான் கட்சியா? நான் பேசுவது உங்களுக்கு புரியவில்லை என்றால் இந்த நீங்க பேசுறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்னன்னா, பழக்கரைப்பையா அவர்கள் பேசுவது நீங்கள் ஒரு தப்பை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தப்புக்கு துணை போற மாதிரி இல்ல. மிகப்பெரிய தப்பு இல்ல. ஐ எம் நாட் டிஃபெண்டிங் பிஜேபி. அது மிகப்பெரிய தப்பு இல்லை. இருப்பதற்குள் நச்சு பல்லை பொடுங்கி விடுங்கள். தடுமாறுவார்கள். பதவியை இழந்து விட்டால் பதவி போய்விடும். நாம் ஊழல் செய்தால் பதவி போய்விடும். சிறைக்கு போவதை பற்றி கவலைப்படுவதில்லை. சிறைக்கு போய்விட்டு ஜாமீனில் வந்து விடலாம். செந்தில் பாலாஜியே வந்து விடலாம். ப. சிதம்பரம் வந்து விடலான்றா யார் வந்து விட முடியாது, வந்து விடலாம். அதுதான் நம்முடைய சட்டம் நிரூபிக்கப்படுகின்ற காலம் வரை நிரூபிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய 11 ஜட்ஜ் பெஞ்சு சேர்ந்து தீர்ப்பளிப்பதற்குள் இந்த மனிதன் உயிரோடு இருக்க மாட்டான். நீதிபதிகள் உயிரோடு இருக்க மாட்டார்கள். ஒன்று நடக்காது. இந்த ஊழல் முறையவே வைத்துக்கொண்டு என்ன செய்வது? ஆகவே ஒன்று நீ மாற்று சொல்லு. உங்களாலும் பிஜேபி தவறு செய்வான், தப்பானவனை தன் கட்சியில் சேர்த்துக் கொள்வான் என்று தான் உங்களுக்கு சொல்ல தெரிகிறதே தவிர, இந்த ஒரு சட்டம் ஒன்று வருகிறது, இந்த முறையை மாற்றுவதற்காக வருகிறது. இதில் உள்ள குறைபாடு ராகுலுக்கு சொல்ல தெரியவில்லையே, உங்களுக்கு சொல்ல தெரிவதற்கு இல்ல. நான் சொல்றேன், சொல்லுங்க. 31வது நாள் ஒருத்தர் அமைச்சர் பதவியை விட்டு தூக்கியாச்சு. இல்ல நான் சொல்றேன், அந்த சட்டத்தைப்படி 31வது அமைச்சர் பதவியை விட்டு தூக்கியாச்சு. ஒரு 5 வருஷம் அந்த கேஸ் நடக்குதுன்னு வைங்களேன். 5 வருஷம் அந்த கேஸ் நடந்து ஒரு நிரபராதின்னு ரிலீஸ் பண்ணிட்டா ஏற்கனவே அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்கீங்கல்ல, அது மனித தர்மத்துக்கு எதிரானது. 31வது அமைச்சர் பதவி விட்டு தண்டனை தானே. இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் உங்களுக்கு புரியவில்லை என்று நான் சொல்லுவேன். இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ மெய்ப்பிக்கிறேன் என்று சொல்லி 30 ஆண்டுகளை கடத்த முடியாது. நீ 30வது நாள் உன் மீது அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு 31 நாள் சிறையில் இருக்க வேண்டிய நிலை வந்துவிட்டால் நீ வெளியே போய்விடு. அந்த குற்றச்சாட்டே வராமல் நீ நடந்து கொள்ள வேண்டும். ஐயத்திற்கு இடமின்றி நடந்து கொள்ள. அதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க நம்புறீங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க நம்புறீங்களா? இருக்கு. வேற வழியாக இந்த ஊழலை ஒழிக்கவே முடியாது. இப்ப நீங்க தான் சொன்னீங்க அறமுள்ளவர்கள் வந்தாதான் இருக்கும், அறமுள்ளவர்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்ப எப்படி இந்த வாய்ப்பு இருக்கு நீங்க நம்புறீங்க? இந்த சட்ட முறையில் இதைத்தான் செய்ய முடியும். நீ சொல்லேன் என்று சொல்லுகிறேன். அதான் நானும் சொல்றேன். இல்ல ஐயா, நான் தான் நானும் சொல்றேன். 31வது நாள் அமைச்சர் பதவியை விட்டு நீக்கிட்டு அவர் நிரபராதி தீர்ப்பு வந்தா, I am repeating the same thing. I am tired. நான் சொல்லுகிறேன், நீ கூட்டுக்குழுவுக்கு போவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. 17 கட்சி போ. 31 நாள் வேண்டாம், 91 நாள் சொல். இந்த சட்டமே வேண்டாம், மாற்று சட்டம் நான் சொல்லுகிறேன் சொல். ஆனால் இதுக்கு இந்த நோய்க்கு ஒரு மருந்து சொல்ல வேண்டும். நான் சொல்லுவது புரிகிறதா? இந்த நோய்க்கு எனக்கு தெரிந்த மருந்து இவனை தவிர வேறு எவனும் மாற்று சொல்லாததினால் ஒரு மருந்தையாவது சோதித்து பார்ப்போம். நச்சு பல்லை பிடுங்குவோம், ஒரு மருந்தை சோதித்து பார்ப்போம். உனக்கு எப்பொழுது இந்தியாவில் இருக்கிற இத்தனை கட்சிக்கும் ஒரு ஊழலை ஒழிப்பதற்கு அவன் முயலுகிறான். அவன் சிறைக்கு போய்விட்டு வந்து இந்த ஊழல் பெருகுகிறது என்று பிஜேபி நினைக்கிறது. இன்னைக்கு இருக்கிற முறையில் 31 நாள் பிடுங்கி விட்டால் பதவி தான் அவனுக்கு பெரிது. பதவி போய்விட்டால் பதறி விடுவான். ஆகவே இது செய்யாமல் இருப்பதற்கு பார்ப்பான். பதவியிலாவது இருப்போமே என்று நினைப்பான் என்று அது நினைக்கிறது. அப்படியே இது தப்பென்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் சொல்வது போல தப்பென்று மாற்று திட்டம் சொல்லு, ஊழலை ஒழிக்க வேண்டும். அதை இப்படியே 35 ஆண்டுகளுக்கு சிறைக்கு போவது. அதாவது நீங்க ஒரு விஷயம் சரின்னு சொல்றீங்க, நான் அதை எடுத்துக்கிறேன். ஆனா அதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதை நான் எடுத்துக்கவே மாட்டேன்னு சொல்றது எப்படி சரியாகும்? இல்ல பிரச்சனை இருக்கிறது, மாற்று சொல்ல உனக்கு தெரியவில்லை. முயன்று பார்க்க என் மேல ஒரு கொலை குற்றச்சாட்டு சொல்லிட்டு 30 நாள் தூக்குல போட்டுட்டு 1 வருஷம் கழிச்சு நான் பண்ணலன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. அதான் நீங்க சொல்றீங்க. இங்க பாருங்க, பழக்கிறப்ப அதான் சொல்றேன். இல்ல தூக்கு போறது வேற, திரும்ப உயிரை பெற முடியாது, வேற இது வேற. ஆனா இங்க பாருங்க, நீங்க 31 நாள் பதவி இழந்துடுறீங்க, வேகமா வேற வழக்கு நடத்துவீங்க. நீங்க இப்ப வழக்கு நடத்த மாட்டேங்கிறீங்க. துரைமுருகன் வழக்கு நடத்துறாரா? 2002 இருந்து அந்த வழக்கு இருக்கு, 2025 வரையில் அந்த வழக்கு இருக்கு. திரும்ப நடத்துவாரா அவரு? மறுபடியும் வழக்கு வாய்தா. இப்போ நீங்கள் உங்களுக்கு பதவியை மீண்டும் பெற வேண்டும். நீங்கள் அந்த வழக்கை வேகமாக நடத்துவீர்கள். 6 மாதத்திற்குள்ளாக நீங்கள் நிரபராதி என்று மெய்ப்பிக்கப்பட்டு விட்டால் பதவிக்கு போங்க. சரி, இல்லை என்றால் வெளியே போங்க. ஒரு நிமிஷம். இப்போ இவர் திருப்பி பதவிக்கு வந்துடவே கூடாதுன்றதுக்காக எதிர்த்தரப்புல உள்ளவங்க வழக்க தாமதமா நடத்தினா திருப்பி இவங்களுக்கான நடத்த முடியாது. குற்றம் சாட்டப்பட்டவன் அந்த உறுதியை யார் கொடுப்பா? அந்த உறுதியை கொடுக்க சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் இந்த கூட்டுக்குழுவில சொல்லுங்கள். இந்த நடைமுறைகளை எல்லாம் நான் ஏற்படுத்தல. இவ்வளவு பிரச்சனை இருக்குன்றத இதெல்லாம் சாதாரணமான நடைமுறை. எப்படி சாதாரணமா? ஒரு குற்றம் சாட்டப்பட்டவன் நீங்க தப்பிப்பதற்கு முயலுகிறீர்களே தவிர, இந்த உலகம் உள்ளளவு இந்தியாவை ஊழலாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களே தவிர, வழக்கை வேகமாக நடத்த நான் பதவியை இழந்து விட்டு இருக்கின்றேன். எதற்காக? வழக்கை
அரசாங்கம் தான் நடத்த போகிறது. இவன் தான் அதில் மந்திரியாக இருந்துகிட்டு வந்திருக்கிறான். இந்த வழக்கை வேகமாக நடத்த சொல்லி அந்த ப்ராசிக்யூட்டர் சொன்னால் வேகமாக நடத்துவார். அரசே இவன் தானே, நீதிபதி நடத்த மாட்டேன் என்று சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு கேள்வி புரியுதா? இதெல்லாம் நீங்க சிந்திக்கல. நான் ஒரு வழக்க உதாரணத்துக்கு கேட்கிறேன். 2016 போதும், உங்களுக்கு புரியாது. இல்ல ஒரு வழக்க உதாரணத்துக்கு புரியாது. நான் ஒரு வழக்க உதாரணத்துக்கு வேண்டாம், எனக்கு தெரியலைன்னு வச்சுக்கணும், போங்க. முடியாது, உங்களால பேச முடியாது. நான் ஒரு வழக்க உதாரணத்துக்கு மாற்று சொல்றதுக்கு உங்களால் தெரியவில்லை. இல்ல, ராகுலுக்கு தெரியவில்லை. மாற்ற உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் தெரியல. ஒரு மூத்த அரசியல்வாதி நீங்க எனக்கு விளக்க சொல்லுங்க. 2016 ராதாபுரத்துல தேர்தல் நடந்தது. அதுல ஒருத்தர் ஜெயிச்சார். அவர் ஜெயிக்கல, நான் தான் ஜெயிச்சுன்னு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனார். இல்லைங்க, இது வேற கிரிமினல் கேஸ் வேறங்க. நீங்க போங்க. இதை எந்த நடைமுறையிலும் வேகமாக இருக்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு கழித்து தேர்தலில் தப்பு என்றால் வழக்கை எடுக்கிறார்கள். இது நீதிமன்ற முறையில் உள்ள தப்பு. நீதிமன்ற முறையில இவ்வளவு தப்ப வச்சுக்கிட்டு 31 நாள்ல பதவியை எடுக்கிறது எப்படிங்க சரியாகும்? அது உங்களுக்கு புரியவில்லை என்று நான் சொல்லுகிறேன். யாரிடமாவது போய் ஒன்று நான் முட்டிக்கொள்ள வேண்டிய எல்லாரும் நீங்க முட்டிக்கொள்ள. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீதிமன்ற முறையே தப்பாக இருப்பதனால தான் சட்டம் செய்கிறோம். நீதிமன்ற முறை சரியாக இருந்தால் நாம் சட்டம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. We are the law makers. Courts only interpret it. அதனால அதை பற்றி பேசல. சட்டம் செய்ய வேண்டிய இவன் தான் நீதிமன்றம் இருக்கிற சட்டத்துக்கு ஏற்ப அப்படியே தள்ளி கொடுத்து கொண்டே போகும். அவனை வேகப்படுத்தி காரியத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதற்காக சட்டம் செய்கிறார்கள். இவன் தப்பு என்று சொன்னால் இவன் அடுத்த பதவியில் தண்டிக்கப்படுவான். இதுவும் வேண்டாம். சரியான சட்டத்தை நீங்கள் சொல்லுங்கள், சரியான திருத்தத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஒன்றுமே சொல்லாமல் இது போன்ற சட்டங்களே கொண்டு வரப்படக்கூடாது என்றால் 75 ஆண்டுகளாக நாரி போன இந்த முறை இன்னொரு 75 ஆண்டுகளுக்கு இருக்குமானால் இந்த நாட்டில் சர்வாதிகாரி ஆட்சிக்கு வருவான். நான் சொல்கிறேன், இதெல்லாம் அரிஸ்டாட்டிலுடைய சிந்தனை. தீர்வை சொல்றதுக்கு பதிலா அவன் இப்போ உன் கண்ணை புடுங்கட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு நீ அவன் கண்ணை நீ புடுங்க அப்படிங்கிற கண்ணை புடுங்கிறது நீங்க சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. இல்ல நான் சொல்றேன், பதவியில இருக்கின்ற வரையிலும் அவனுக்கு நச்சுப்பல் இருக்கிறது. பதவியை விட்டு எடுப்பது நச்சுப்பல்லை தான் பிடுங்குகிறோம். அவன் கண்ணை பிடுங்கவில்லை, நச்சுப்பல்லை பிடுங்குகிறோம். மீண்டும் 6 மாதம் இருந்து நச்சுப்பல்லை பெற்றுக்கொள். அவ்வளவுதான். நான் சொல்வது புரிகிறதா? புரியவில்லை உங்களுக்கு என்று நான் நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா நீங்க சொல்றது ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு தான் சரின்ற மாதிரி. இல்ல அதெல்லாம் சரியில்லை. அதாவது இருக்கிற சட்டத்தில் இருப்பதை கொண்டு இந்த சட்டம் சிறந்தது என்று சொல்லவில்லை. 75 ஆண்டுகளாக அரசின் கையிலேயே அதிகாரம் இருக்கிற காரணத்தினால் அந்த மந்திரிகள் கொழுத்து போயிருக்கிறார்கள். இதற்கு ஒரு மாற்று செய்வதற்கு ஒருவன் யோசிக்கிறான். அந்த மாற்று சரியில்லை என்றால் கூட்டுக்குழுவிலே போய் மாற்று இல்ல, அந்த மாற்றையும் அரசு தானே செய்ய போகுது. அந்த சட்டம் அரசு கையில தானே கொடுக்க போறோம். நாட்டிலே ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி உருவாக்கி ராகுல் உட்பட எவனும் இதற்கு மாற்று, அதாவது தவறானவன் தண்டிக்கப்படுவதற்கு, அவன் பதவியிலேயே தொடர்ந்து இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. அவன் பதவியிலே இருக்கிறான், தொடர்ந்து ஊழல் செய்கிறான். செந்தில் பாலாஜி போல அவன் திரும்ப 10 ரூபாய்க்கு பாட்டில் வாங்கி வைக்கிறான். 1.5 ஆண்டுகள் இருந்துவிட்டு வந்தது அவனுக்கு உரைக்கவில்லை. பதவியை பிடிங்கினால் மட்டும் உரைக்கிறது. நான் சொல்லுவது புரிகிறதா? அவன் 1.5 ஆண்டுகள் உள்ளே இருந்துவிட்டு வந்தது உரைக்கவில்லை. வெளியே வந்தவுடன் மந்திரியாகிறான், மந்திரியானவுடன் மந்திரியானவுடன் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்கிறார். ஆக உன்னுடைய போக்கு மாறாது. உன்னுடைய நச்சுப்பல் பிடுங்கப்படுகின்ற வரையிலும் உன்னுடைய நச்சுப்பல் பதவி. இதை பிடுங்கினால் நீ அடங்குவாய், வேகமாக வழக்கை நடத்துவாய். நல்லவன் என்றால் வெளியே போ, கெட்டவன் என்றால் மாட்டிக்கொள். இதுதான் அதற்குள்ள முறை. ராகுலுக்கே முடிவு சொல்ல தெரியவில்லை நீங்கள் சொல்வதற்கு. ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் மக்கள். யார் சொன்னது சரின்றது மக்களே முடிவு மட்டும். நினைவு கருத்து மிக்க நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.